ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி லைவ் டெஸ்ட்டில் வந்து நம்ம 10th நியூ புக் தமிழ் இயல் 6லேருந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நீரற வரியா கரகத்து என்று கரகம் என்ற சொல் இடம்பெற்ற பாடல் எது? இடம்பெற்ற இந்த பாடல் இருக்கு இல்லையா, இது வந்து எந்த நூல்லேருந்து எடுத்தது? அகநானூறா, புறநானூறா, சிலப்பதிகாரமா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து புறநானூறு. ரெண்டாவது கொஸ்டின், சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய ஆடல்களின் வகை 12 வகையா, 10 வகையா, 11 வகையா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 11 வகை. இதில் வந்து குடக்கூத்தும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, மூணாவது கொஸ்டின், சரியானது எது? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், குடக்கூத்தின் துணை ஆட்டமாக மயிலாட்டம் ஆடப்படுகிறது. ரெண்டாவது, நையாண்டி மேளத்திற்கு ஏற்ப ஆடும் ஆட்டமே மயிலாட்டமாகும். மூணாவது, காவடி ஆட்டத்தின் கா என்பதன் பொருள் பாரம் தாங்கும் கோல் என்று. ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் இந்த மூணுமே கரெக்டு தான். குடக்கூத்தும் கரகாட்டமும் ஒன்று தான். அதோட துணை ஆட்டமாக தான் வந்து மயிலாட்டம் வந்து ஆடப்படுகிறது. ஓகே, நாலாவது கொஸ்டின், சரியானது எது? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், தேவராட்டம் வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள். இது இரு பாலரும் ஆடும் ஆட்டம். மூணாவது பாயிண்ட், உருமி என பொதுவாக அழைக்கப்படும் தேவ துந்துபி தேவராட்டத்திற்கு உரிய இசைக்கருவி. ஸோ இதில் வந்து எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து செகண்ட் வந்து தவறானது, மற்ற ரெண்டும் வந்து சரியானது தான். இரு பாலரும் ஆடும் ஆட்டம் கிடையாது. தேவராட்டம் வந்து ஆண்கள் மட்டும் ஆடுற ஆட்டம் தான். ஓகே, அஞ்சாவது கொஸ்டின், சரியானது எது? தேவராட்டம் போன்று ஆடப்பட்டு வருகின்ற கலை கரகாட்டம். ரெண்டாவது, இதில் 8 முதல் 13 கலைஞர்கள் கலந்து கொள்வது மரபாக உள்ளது. மூணாவது ஸ்டேட்மெண்ட், தேவராட்டம் குறிப்பாக சடங்கு சார்பாக ஆடப்படுகின்றது. இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு வந்து தவறானது, செகண்டும் தேர்டும் வந்து சரியானது தான். தேவராட்டம் போன்று ஆடப்பட்டு வருகின்ற கலை வந்து கரகாட்டம் கிடையாது, சேர்வை ஆட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து தேவராட்டத்துக்கு இணையாக ஆடப்படுறது. ஆறாவது கொஸ்டின், இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்தப்படுவது எது? கரகாட்டமா, தேவராட்டமா, ஒயிலாட்டமா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து தேவராட்டம். ஏழாவது கொஸ்டின், சரியானது எது? போலச் செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் ஒன்று பொய்க்கால் குதிரையாட்டம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டம் புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் என அழைக்கப்படுகிறது. மூணாவது ஸ்டேட்மெண்ட், மராட்டியர் காலத்தில் திருச்சிக்கு வந்ததாக கூறப்படுகிறது. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் சரியானது, தேர்டு வந்து தவறானது. மராட்டியர் காலத்தில் திருச்சிக்கு கிடையாது, மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்தது தான் இந்த போல செய்தல் பண்புகளை கொண்ட இந்த பொய்க்கால் குதிரையாட்டம். ஓகே, எட்டாவது கொஸ்டின், பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கச்சி கொடியா, குதிரை களியா, புரவி நாட்டியமா?
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் வந்து கச்சி கொடின்னு அழைக்கப்படுது. கேரளாவில் தான் வந்து குதிரை களி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த பொய்க்கால் குதிரையாட்டம். ஓகே, 9வது கொஸ்டின். சரியானது எது? தப்பாட்டத்தை பற்றி அருணகிரிநாதர் திருப்புகழ் நூலில் குறிப்பிட்டுள்ளார். 2வது ஸ்டேட்மெண்ட், தப்பாட்டம் பறையாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. 3வது, ஆண்கள் மட்டுமே ஆடி வந்த இந்த ஆட்டம் தற்போது பெண்களாலும் ஆடப்படுகின்றது. ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது தான். தப்பாட்டத்தை பற்றி அருணகிரிநாதர் திருப்புகழ் நூலில் ஒரு பாட்டில் வந்து சொல்லியிருப்பார். அந்த பாட்டை கூட புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாட்டு கொடுத்து கூட இது யார் சொன்னதுன்னு கேட்கலாம். அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. 10வது கொஸ்டின். திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக இருக்கும் கலை எது? தேவராட்டமா, கரகாட்டமா, தெருக்கூத்தா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து தெருக்கூத்து. 11வது கொஸ்டின். நாடக கலையை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்றவர் தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். ஸோ 3 பேர் கொடுத்துருக்கேன். இதில் யார் கரெக்டுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். நாடக கலையை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்றவர் தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் வந்து நா. முத்துசாமி. அவரோட இன்னொரு பேர் வந்து கலைஞாயிறு. ஸோ புக்கில் வந்து ந. முத்துசாமி என்ற கலைஞாயிறுன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுமே வந்து சரியானது தான். 12வது கொஸ்டின். கதகளி போன்று செவ்வியல் கலையாக ஆக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் கலை எது? தேவராட்டமா, தெருக்கூத்தா, தோற்பாவை கூத்தா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். செவ்வியல் கலையாக ஆக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் கலை வந்து தெருக்கூத்து. 13வது கொஸ்டின். ஊர் ஊராக சென்று நிகழ்த்துகிற கூட்டு குடும்ப கலையாக விளங்குவது எது? தெருக்கூத்தா, தோற்பாவை கூத்தா, பொம்மலாட்டமா, கையுறை பாவை கூத்தா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து தோற்பாவை கூத்து தான். அதோட வேறு பெயர்கள் தான் வந்து பொம்மலாட்டம், கையுறை பாவை கூத்தும். ஸோ அதனால் 3மே வந்து சரிதான். ஊர் ஊராக சென்று நிகழ்த்துகிற கூட்டு குடும்ப கலையாக விளங்குவது வந்து தோற்பாவை கூத்து. அதுக்கு ஆப்ஷன் வந்து பொம்மலாட்டம் கொடுத்துருந்தாலும் கையுறை பாவை கூத்துன்னு கொடுத்துருந்தாலும் இதுவும் வந்து சரியானது தான். ஸோ அதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்கேன். ஓகே, 14வது கொஸ்டின். சரியானது எது? பூத்தொடுத்தல் நூலை எழுதியவர் உமா மகேஸ்வரி. 2வது ஸ்டேட்மெண்ட், மதுரையில் பிறந்து தேனி மாவட்டத்தில் வாழ்ந்து வருகிறார். 3வது ஸ்டேட்மெண்ட், நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது, கற்பாவை, நீதிநெறி விளக்கம் உள்ளிட்ட கவிதை தொகுதிகளை படைத்துள்ளார். ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் செகண்டும் சரியானது. தேர்டு வந்து தவறானது. நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது, கற்பாவை இந்த 3 மட்டும்தான் இவங்களோட கவிதை தொகுப்பு. ஸோ நீதிநெறி விளக்கம் வந்து கிடையாது. இது வந்து குமரகுருபரரோடது. ஓகே, 15வது கொஸ்டின். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் எழுதியவர் யார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து குமரகுருபரர். 16வது கொஸ்டின். செம்பொனடி சிறு கிண்கிணியோடு சிலம்பு கலந்தாட. ஸோ இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்.
ஆனால் இந்த நூல் வந்து இதுதான். இது வந்து எந்த பருவத்தில் பாடப்பட்டதுன்னா செங்கீரை பருவம் தான். இதை பாடியவர் வந்து குமரகுருபரர். ஸோ எல்லாமே ஒரே இடத்துல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. 17வது கொஸ்டின் பொறுத்துக. பண்டி அசும்பிய ஆடுக. இந்த 3க்கும் கரெக்டானதை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 213. பண்டி அப்படிங்கிறது வயிறு, அசும்பிய அப்படிங்கிறது ஒளி வீசுகிற, ஆடுக அப்படிங்கிறது வந்து வியங்கோல் வினைமுற்று. வாழ்க, ஒளிக, ஆடுக இந்த மாதிரி கால முடிஞ்சால் அது வந்து வியங்கோல் வினைமுற்று. ஓகே, 18வது கொஸ்டின். இது ஒரு பொறுத்துக. கிண்கிணி, குண்டலம், சூளி, அரைநான். இது கரெக்டானதை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 4312. கிண்கிணி அப்படிங்கிறது வந்து காலில் அணிவது, குண்டலம் வந்து காதில் அணிவது, சூளி அப்படிங்கிறது வந்து தலையில் அணிவது, அரைநான் வந்து இடையில் அணிவது. ஓகே, 19வது கொஸ்டின். சரியானது எது? முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. 2வது ஸ்டேட்மெண்ட் 100 பாடல்களால் ஆனது. 3வது இரு பாலருக்கும் பொதுவான பருவங்கள் 3. 4வது ஸ்டேட்மெண்ட் ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு உரிய கடைசி 3 பருவம் கலங்கு, அம்மானை, ஊசல். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் சரியானது, 3ர்டும் 4த்தும் வந்து தவறானது. ஸோ இருப்பாளருக்கும் பொதுவான பருவங்கள் வந்து 3 கிடையாது, 7. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. அதே மாதிரி ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய கடைசி 3 பருவங்கள் வந்து கலங்கு, அம்மானை, ஊசல் கிடையாது. ஸோ இது வந்து பெண்பால் பிள்ளை தமிழுக்குரியது. ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரியது வந்து சிற்றில், சிறுவரை, சிறுதேர். அந்த 3 தான் வந்து ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரியது. ஓகே, 20வது கொஸ்டின். குமரகுருபரர் எழுதிய நூல்களில் இல்லாதது எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். இல்லாதது வந்து சரஸ்வதி அந்தாதி. ஸோ அவர் எழுதின நூல்கள் வந்து கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம். 21வது கொஸ்டின். கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் என்று கூறி பெருமைப்படுபவர் யார்? பாரதிதாசனா, பாரதியாரா, நாமக்கல் கவிஞரா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து பாரதியார் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். 22வது கொஸ்டின். தாதுகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும். இந்த பாடல் இடம்பெற்ற காண்டம் எது? அயோத்தியா காண்டமா, ஆரண்ய காண்டமா, பாலகாண்டமா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து பாலகாண்டம். ஸோ கம்பராமாயணத்தில் ஆற்று படலத்தில் பாலகாண்டத்தில் இந்த பாடல் வரும். 23வது கொஸ்டின். சரியானது எது? ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமாவதாரம் என கம்பர் பெயரிட்டார். 2வது ஸ்டேட்மெண்ட் ராமாயணம் 8 காண்டங்களை கொண்டது. 3வது கம்பர் சோழ நாட்டு திருவழுந்தூரை சார்ந்தவர், திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள்.
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வந்து கரெக்டானது. செகண்டு தான் வந்து தவறானது. ராமாயணம் 8 இல்ல 6 காண்டங்களை கொண்டது. 24வது கொஸ்டின். சரியானது எது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். சா கந்தசாமி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். சாயாவனம் புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்றவர். விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். 4வது ஸ்டேட்மெண்ட். சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றுள்ளார். ஸோ இதில் எது வந்து சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். இது ஃபுல்லாமே வந்து சா கந்தசாமியை பற்றி கொடுத்துருக்கிறது. இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது தான். 25வது கொஸ்டின். சா கந்தசாமி எழுதிய புதினங்களில் இல்லாதது எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து காற்றும் மழையும் தான் இவர் எழுதாதது. மற்றது எல்லாமே இவர் எழுதியது தான். சூரிய வம்சம், சாந்தகுமாரி, தொலைந்து போனவர்கள். 26வது கொஸ்டின். சரியானது எது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை ஆகிய 7 அகத்திணைகள். 2வது ஸ்டேட்மெண்ட். இவற்றுள் முதல் 5ம் அன்பின் ஐந்திணைகள். 3வது ஸ்டேட்மெண்ட். ஓராண்டின் 4 கூறுகளை கொண்டது பெரும்பொழுது. இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் சரியானது. தேர்டு வந்து தவறானது. பெரும்பொழுதுனாலே வந்து ஒரு ஆண்டோட 6 கூறுகள் வரும். ஸோ இதில் வந்து 4 கூறுகள் கொடுத்துருக்கேன். அது வந்து தவறானது. 6 கூறுகள் வந்து கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி, இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். ஓகே, 27வது கொஸ்டின். இளவேநீர் காலம் பெரும்பொழுது எது? எந்த மாதத்தில் வரும் அது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். இளவேநீர் காலம் வந்து சித்திரை, வைகாசி. 28வது கொஸ்டின். இது ஒரு பொறுத்துக. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ இதுக்குண்டான காலங்களை கொடுத்துருக்கேன். அதை மேட்ச் பண்ணுங்கள் சிறு பொழுதுகளை. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 23514. குறிஞ்சி அப்படிங்கிறது யாமம், முல்லை அப்படிங்கிறது வந்து மாலை, மருதம் வைகரை, நெய்தல் வந்து ஏற்பாடு, பாலை அப்படிங்கிறது வந்து நண்பகல். ஸோ இதுதான் வந்து இது நிலத்திற்குரிய சிறு பொழுதுகள். 29வது கொஸ்டின். ஒரு நிலத்தின் தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு இவையெல்லாம் குறிப்பது உரிப்பொருளா, கருப்பொருளா, முதற் பொருளா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் குறிக்கிறது வந்து கருப்பொருள். 30வது கொஸ்டின். பொறுத்துக. குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை இதுக்குண்டான கடவுளை வந்து மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 3142. குறிஞ்சி வந்து முருகன், முல்லை வந்து திருமால், நெய்தல் வந்து வருணன், பாலை வந்து கொற்றவை. ஸோ இதான் வந்து தெய்வங்கள். அடுத்த கொஸ்டின். பொறுத்துக. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஸோ இதுக்கு உண்டானதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறேன். மேட்ச் பண்ணுங்கள்.
அதுக்குண்டான பறை, அங்கே அழைக்கப்படுற ஊர், பறவைகள். இந்த திணைகள்லேருந்து கண்டிப்பாக 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1 2 3 4 தான். இது அப்படியே கொடுத்துருக்கேன். ஓகே, 32வது கொஸ்டின். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். மருதம் குறிஞ்சியா, நெய்தல் பாலையா, குறிஞ்சி மருதம் நெய்தலா? எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து குறிஞ்சி மருதம் நெய்தல். இதுதான் வந்து குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். 33வது கொஸ்டின். கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து AUCU, அதாவது குடக்கூத்து, கும்பாட்டம். இது ரெண்டுமே வந்து கரகாட்டத்தை குறிக்கிற வேறு பெயர்கள் தான். 34வது கொஸ்டின். பொறுத்துக. கலை படைப்புகள், கலைச்சொல், தொன்மம். ஸோ இதுக்கு கரெக்டானதை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 3 1 2. கலை படைப்புகள் அப்படிங்கிறது வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ், கலைச்சொல் வந்து டெர்மினாலஜி, தொன்மம் அப்படிங்கிறது வந்து மைத். 35வது கொஸ்டின். பொறுத்துக. தேன்மலை, திருக்குறள், நீதி இலக்கியம், நாட்டார் கலைகள். ஸோ இதுக்குண்டான ஆசிரியர்களை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2 1 3. தேன்மலை வந்து சுரதா, திருக்குறள் நீதி இலக்கியம் வந்து திருநாவுக்கரசு, நாட்டார் கலைகள் வந்து பெருமாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைவ் டெஸ்ட் முடிஞ்சது. நாளைக்கு லைவ் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு 10th நியூ புக்கில் இன்றைக்கி வந்து 6வது இயல் முடிச்சிருக்கோம். நாளைக்கு 10th நியூ புக்கில் 7வது இயல் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இதுக்குண்டான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளோட சேனல்லே போட்டிருக்கிறோம். 10th நியூ புக் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தமிழ் அப்படின்னு அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 7வது இயலுக்கு உண்டான எல்லாத்துக்குமே, அதாவது இலக்கணம் முதற்கொண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதை பார்த்து படிச்சுட்டு நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.